ரைட், ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 2026 எங்களோட ப்ரீமியம் ரிவிஷனில் ஆக்சுவலி கோல்டன் சீரீஸை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அது எப்படி நடக்க போகுது, என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலி ஜனவரி 1 அதுக்கு பிறகு ஒரு 2-3 டேஸுக்கு முந்தைய அப்டேட் பண்ணுவோம்னு சொல்லி நினச்சிட்டேன். ஸோ ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நோட்டில் நான் முழுமையாக போட்டுறேன் இந்த விஷயங்களை. ஸோ உண்மையில் அந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கு முந்தி ஒரு சில ஜென்ரலான விஷயங்களை கொஞ்சம் பேசிட்டு வருவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இன்னும் 2026 ஏ லெவலுக்கு கிட்டத்தட்ட முழுமையாக 7 மந்த்ஸ் ஆகுது, அப்படி தானே? இப்போ இந்த இடத்துல டிசம்பர் முடியுது. ஸோ உங்களை நியூ இயர்லேருந்து பார்த்தேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ் முழுமையாக காணப்படுது. ஸோ உண்மையில் இந்த 2026 ப்ரொபபெட்ஜ் ஆக்களுக்கு தான் இந்த ஏ லெவல் ஹிஸ்ட்ரியிலே ஒரு குறைவான கால வரையறை இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஏ லெவலுக்கு, அப்படி தானே? நீங்கள் ஏ லெவல் டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தெரியும், ஓ லெவல் நடந்துச்சு, ஓ லெவல் நடந்து அதுக்கப்புறம் ஓ லெவல் ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு லேட் ஆகி, அப்படி தானே? சாதாரணமாக ஓ லெவல் நடக்கணும் டிசம்பரில். ஸோ உங்களுக்கு நடந்துச்சு மார்ச்சில் எப்படியோ. ஸோ அதுக்கு ரிசல்ட் வரத்துக்கும் லேட் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஸ்கூல் தொடங்குறது லேட் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு மற்ற பேச்சஸோடு ஒப்பிட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு சீனியர் லிமிட் தான் நீக்குது ஆக்சுவலி, அப்படி தானே? ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஏ லெவலில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஹாஃப் வே கடந்து வந்துட்டீங்க ஆக்சுவலி. ஸோ இன்னும் மீக்குது ஒரு சின்ன டைம் 7 மந்த்ஸ் தான் நீக்குது. ஸோ நான் நினச்சிட்டேன் பெரும்பாலும் இதில் பெரும்பாலும் யூனிட்ஸ் கவர் ஆகும். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் பேத்து கொண்டிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லேயும், அதாவது நாங்கள் பேசக்கூடிய இந்த ஃபிசிக்ஸ் ஆகிக்கலாம், கெமிஸ்ட்ரி ஆகிக்கலாம், அதே மாதிரி பயாலஜி ஆகிக்கலாம், அல்லது மேத்ஸ் ஆகிக்கலாம். இதில் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெட் ஸ்கோருக்கு அதிகூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னால் இந்த ஃபிசிக்ஸ் பாடம். உங்களுக்கு தெரியும் ஜெட் ஸ்கோரை நாங்கள் எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி. இப்போ இதில் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு செல்வாக்கு செலுத்த போது உங்களோட ரிசல்ட் இல்லை ஆக்சுவலி. இப்போ எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் எப்படின்னு சொன்னால், 3A எடுத்த ஒருத்தரோட இசட் ஸ்கோரை விட 2AB எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை இசட் ஸ்கோர் கூட, அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள், இதில் 3 எடுத்த அவரோட ஃபிசிக்ஸில் மார்க்ஸ் சப்போஸ் ஒரு 80 மார்க்ஸ். அதே நேரம் இந்த 2AB எடுத்தவர் ஏக்குது ஃபிசிக்ஸில், அவரோட மார்க்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 87-88. ஸோ இந்த இடத்துல ஜெட் ஸ்கோரோட செல்வாக்கு யாரு கூடன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் பாடத்து கூட. ஸோ அவரோட ஜெட் கூடுது. ஸோ இந்த இடத்துல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸுக்கு தீர்மானிக்கக்கூடிய பாதின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஜெட் ஸ்கோர். ஸோ உங்களுக்கு தெரியும் ஜெட் ஸ்கோர் நாங்கள் எப்படி கல்குலேட் பண்ணுறேன்னு சொன்னால், மேத்ஸில் ஒரு பாதி உண்டு, அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரோ சிக்மான்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸ்ன்னு சொல்கிறது உங்களோட மார்க்ஸ், ஒரு குறித்த சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்த மார்க்ஸ். எக்ஸ் பார்ன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் மீன் மார்க்ஸ், அதாவது ஓல்ட் சீரோனில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த எவரேஜ் மார்க்ஸ், அப்படின்னா சராசரி மார்க்ஸ். சிக்மான்னு சொல்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அது வேற கதை. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பாரை பொறுத்த மட்டும், அதாவது எவரேஜ் மார்க்ஸை பொறுத்த மட்டும் 3 பாடம் இப்போ இதில் இப்போ ஏ லெவலில் பொறுத்தன்னு சொன்னால், இப்போ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்குது 3 பாடம். அதே மாதிரி மற்ற ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல கொமர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ எந்த ஸ்ட்ரீம் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் எல்லா பாடங்களையும், உதாரணமாக ஒரு 20-25 பாடங்கள் மொத்தம் இருக்குது. ஸோ எல்லா பாடங்கள்லையுமே இந்த எவரேஜ் மார்க்ஸ் ஆகவும் குறைவாகக்கூடிய பாடம் தான் இந்த ஃபிசிக்ஸ் பாடம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எவரேஜ் மார்க்ஸ் ஆகும் குறைவு. ஸோ என்ன சொன்னால், இது இப்போ 2024, இப்போ 25 ரிசல்ட் இன்னும் வரையிலே. 2024 பொறுத்த மட்டும் எவரேஜ் இருக்குது. 2024 பொறுத்த மட்டும் ஃபிசிக்ஸில் எஸ்ஸும் எஃப்பும் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸில் பர்சன்டேஜ் 70%, 69.7 சம்திங் பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் நினச்சிக்கொள்ளுங்க, எஸ்ஸும் எஃப்பும் எடுத்த பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட 40-45 மார்க்ஸு கீழே. ஒரு கிளாஸில் உதாரணமாக ஒரு 100 பேர் இருக்குதுன்னு சொன்னால், அதில் 70 பேரோட மார்க்ஸ் இதில் 40க்கும் 45க்கும் கீழே தான் நிற்குது 100க்கு. ஸோ அப்படியான ஒரு பாடம் தான் ஃபிசிக்ஸ் பாடம். அதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், இதில் நிறைய பேர் ஃபிசிக்ஸை ஒரு பேஷனேட்டோடு படிக்கிறது இல்லை, ஒரு பேஷனேட்டோடு படித்து கொடுக்குறதும் இல்லை. சரி, ஏதோ நிறைய பேர் படிக்கிறது எப்படின்னு சொன்னால், ஏதோ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ஓ லெவலில் படித்த மாதிரி ஹிஸ்ட்ரி பாடம், தமிழ் பாடம் படித்த மாதிரி நாங்கள் தியரியை கம்ப்ளீட் பண்ணேன்னு சொன்னால், இதில் எங்களுக்கு எக்ஸாம் செய்யலாம் சாதாரணமாக போய்த்துன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கடைசி வரைக்கும் மீகிறது. ஸோ தியரியை 100% கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனாலும் அந்த தியரி கான்செப்டை கொஸ்டின்ஸுக்கு அப்ளை பண்ணிக்கொள்ள தெரியாது. ஸோ கடைசி கட்டங்களில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். நாங்கள் ரேடியேஷன் வரைக்கும் 11 பாடங்களையும் தியரி படிச்சுக்கிறோம். எல்லா பாடங்களையும் நோட்டிக்குது. பட் எங்களுக்கு எல்லா தியரி விஷயங்களும் தெரியும் ஆக்சுவலி. ஆனால் எங்களுக்கு கொஸ்டின் செய்ய தெரியாது. ஒரு எம்சிக்கு ஒன்று தந்தேன்னு சொன்னால், ஒரு எம்சிக்கு ஒன்று பார்த்தேன்னு சொன்னால் கால் நடுங்குது, அல்லது எங்களுக்கு செய்ய இயலாது. அதில் 2 ஹவர்ஸுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 30 எம்சிக்கும் கம்ப்ளீட் பண்ண இயலாது. ஸோ இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லிக்கிறேன். அதாவது போன வருஷம் இந்த 2025 எக்ஸாமில் November 13th, சாரி நான் உங்களுக்கு மேலே இது ஒன்று போட்டு இந்த போஸ்ட் உண்டு. அதாவது ஒரு போய் உண்டு எனக்கு போட்டார் என்னன்னு சொன்னால்,
நான் வந்து பாஸ் ஆகுவதே எனக்கு ஷுவர் இல்லைன்ற மாதிரி. அதாவது சாதாரணமாக ஃபிசிக்ஸில் பாஸ் ஆகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50க்கு 18 எம்சிக்கு சரி எடுக்கணும். பாஸ்ன்னு சொல்கிறது தெரியும் எஸ். எவரேஜாக வந்து பாஸ் ஆகணும்னு சொன்னால் 50க்கு 18 எம்சிக்கு சரி எடுக்கணும். ஸோ அப்படி ஒரு லெவல்லே இல்லை அதை ஒருத்தர். ஸோ எப்படி பாஸ் ஆகணுமே அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒத்தரல்ல நிறைய பேர் போட்டது. எப்படி போட்டாங்கன்னு சொன்னால், நாங்கள் தியரி படிச்சுக்கிறோம், கொஸ்டின் செய்ய தெரியாது, டைமுக்குள்ளே கொஸ்டின் செய்ய தெரியாது, ஆக்சுவலி இப்படி நிறைய கதை. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி மெயினாக ஃபோக்கஸ் பண்ண யாருன்னு சொன்னால் இந்த இடத்துல எஃப்ஓ மெஸ்ஸும் எடுத்து கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு வீக்கில், அதாவது நான் வந்து உம்ரா போனேன் எப்போன்னு சொன்னால் நவம்பர் 17 போனேன். அதாவது இப்போ உங்களோட ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு 1 வீக் முந்தி நடந்த கதை தான் காய்ச்சிருந்தது. ஸோ அப்படி நிறைய பேர் மெசேஜ் போட்டது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க வந்தேன். இதில் எஃப்பும் எஸ்ஸும் எடுத்த ஆட்கள் அதில் வந்து எப்படியாவது ஒரு லெவலப் பண்ணணும்னு சில நோக்கத்தில் எங்களோட சிலபஸ்லேயே கூட 100 எம்சிக்யூஸை வந்து தொகுத்து, அதாவது முக்கியமான 100 எம்சிக்யூஸ் அப்படின்னு சொன்னால் முழு சிலபஸுமே முக்கியம் தான் ஆக்சுவலி. பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கட்டத்தில் கொடுத்தா நல்லம்னு சொல்லப்பட்ட 100 எம்சிக்யூஸை தொகுத்து அதுக்கு வந்து முழுமையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை வந்து ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் போட்டு அதை வந்து என்ன பண்ணிவிட்டேன்னு சொன்னால் பப்ளிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ரியல் டைமில் 3-4 டேஸுக்குள்ள மாதிரி கிட்டத்தட்ட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயனடைஞ்சாங்க அந்த 3 நாளுக்குள்ளே, ஒரு கிழமைக்குள்ளே, ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு கிழமைக்குள்ளே. ஸோ அதில் வந்த 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸோட கொமெண்ட்டை பார்த்தேன்னு சொன்னால் உண்மையில் வந்து வாயில் செல்லலாம் அந்த வசனங்களை. ஸோ உண்மையில் கிட்டத்தட்ட எவ்வளோ யூஸ் எடுத்தேன்னு சொல்லி. ஸோ இந்த மேலே போட்ட அந்த போயும் நான் போட்டியிருந்தேன். ஆக்சுவலி 28க்கு மேலே வரும்னு சொல்லி, கிட்டத்தட்ட பாஸே ஆகுவேனான்னு சொல்லி ஷுவர் இல்லாத ஒருத்தருக்கு ஆக்சுவலி அந்த லாஸ்ட் கட்டத்தில் செஞ்ச அந்த ஒர்க்குன்னு சொல்கிறது ஆக்சுவலி எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் ஆகிதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குது. ஸோ இது வந்து போன வருஷம், இந்த வருஷமா 2025. அதே மாதிரி 24க்கு செஞ்சோம். 24க்கு செஞ்சது முழுக்க டெலிகிராமில், 25 டெலிகிராமில் செஞ்சோம் ஆக்சுவலி. ஸோ இப்படி அதாவது 2.5 வருஷம் வந்து ஃபிசிக்ஸை வந்து ஒரு பேஷனேட் இல்லாமல் படித்து நாங்கள் என்ன படிச்சிரோம், நாங்கள் வந்து படிக்கிற தியரி வந்து எங்களுக்கு கொஸ்டினுக்கு அப்ளை பண்ண தெரியுமா, அல்லது நாங்கள் ஒன்றுக்கு 4-5 கிளாஸஸ் போகிறோம், அல்லது ஒரே தியரி 4-5 இடங்களில் படிக்கிறோம், பட் எங்களுக்கு வந்து கொஸ்டின் செய்ய தெரியாதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விளங்குறது எப்போன்னு சொன்னால் லாஸ்ட் கட்டத்தில், லாஸ்ட் 1 மாதம் 2 மாதம். இப்போ ஃபிசிக்ஸ் மட்டும் ஈகுதுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி எத்தனை பாடம் ஈகுது, 3 பாடங்கள் ஈகுது. ஸோ 3 பாடங்களையும் ஒர்க் லோட் கூட வந்து டென்ஷன் ஆகி அப்படியே இந்த இடத்துல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணுற முடிவுக்கு வருவாங்க. ஸோ இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வருது. ஸோ உண்மையில் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆக்சுவலி இந்த ஏன்னு சொன்னால் நான் வந்து ஃபிசிக்ஸை வந்து எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொன்னால், நான் வந்து இப்போ ஏலெவல் செய்கிற டைம், அதாவது இப்போ நான் கதைக்கிற ஒரு 3-4 வருஷங்களுக்கு முந்தி நான் ஏலெவல் படிக்கிற டைம் கூடி நான் வந்து ஃபிசிக்ஸை வந்து டீச் பண்ணுறேன். நான் ஏலெவல், அதாவது இப்போ நீங்கள் படிக்கிற மாதிரி ஏலெவல் படிக்கிற பீரியடுக்கு தானே, அந்த பீரியட்லேருந்து நான் ஃபிசிக்ஸ் வந்து டீச் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதுக்கு போகிற இந்த இடத்துல வந்து ஏலெவலில் வந்து லாஸ்ட் இயர் டைம் 2022 லாஸ்ட் அல்லது 23 மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒலிம்பியாடுக்கு போனது. சரி, உங்களுக்கு தெரியும் நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கதையை நான் இதுக்கு முந்தி டெலிகிராமில் கதைச்சனும் தெரியாது. அந்த ஒலிம்பியாடுக்கு போய்த்து அது வந்து ஓலைலன்னு வச்சக்கூடிய ஒலிம்பியாட். ஸோ அதில் என்னன்னு சொன்னால் இந்த 3 மீடியம்லேயும் பேப்பர்ஸ் வரும் தானே, தமிழ்லேயும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும், சிங்களத்துலேயும் வரும். ஸோ நாங்கள் போனது தமிழ் மீடியத்தில் தானே. ஸோ தமிழ் மீடியத்தில் போய்த்து நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் வந்து இப்போ ஒரு 1 வீக் முந்தைய ஒரு எஸ்ஏ ஒன்று போட்டேன். எஸ்ஏ ஒன்று போட்டது தானே, எஸ்ஏக்கான விளக்கத்தை யூடியூப்பில் போட்டிக்கிறேன் பாருங்கன்னு சொன்னேன். இந்த குரூப்லேயும் போட்டேனோ தெரியாது. ஸோ அந்த எஸ்ஏ தான் வந்துச்சு ஆக்சுவலி ஒலிம்பியாட். அந்த எஸ்ஏக்குரிய கான்செப்ட் தான் வந்துச்சு. நான் ஏன் போட்டேன்னு சொல்லி அந்த விளக்கத்தில் சொல்லிக்கிறேன் போல். அதாவது அந்த தமிழ் மீடியத்திலேயும் சிங்கள மீடியத்திலேயும் வந்து ஒரு எழுத்துப்பிள்ளைன்னு சொன்னால் அந்த வசனத்தில் குளறுபடி உண்டு. அதில் என்ன வசனம்னு சொன்னால் அந்த ஒரு போல் ஒன்று சுழன்று கொண்டு அந்த நிலத்தில் வந்து பட்டு அந்த வழுக்காது அந்த மறுபடியும் ரிட்டர்ன் போகிறத வந்து தமிழில் ஒரு மாதிரி போட்டிக்கிறான், அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் சிங்களத்திலும் இன்னொரு மாதிரி போட்டிக்கிறான். ஸோ அந்த வசன குளறுபடியால் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து எனக்கு மார்க்ஸ் லொஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த நேஷனல் ஒலிம்பியாடில் வந்து 3rd வார் ப்ரோன்ஸ் மெடல் தான் கிடைச்சிது ஆக்சுவலி. ஸோ உண்மையில் அதே பேப்பர் நான் இங்கிலீஷில் அதுக்கு தான் வந்து நான் வந்து ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பிறகு தான் ஆன்லைனில் பார்க்குறேன் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் இந்த சிங்கள மீடியம் பேப்பரை. ஸோ அந்த வசனம் சரின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வேறு லெவலில் பேத்திக்கலாம். ஸோ அதை நான் என்ன சொன்னால் அந்த ஃபிசிக்ஸுக்கான அந்த பெஷனேட் வந்து இன்னமிக்குது. நான் வந்து ஏலோவல் டைம் படிக்கிற டைமில் வந்து ஃபிசிக்ஸை வந்து எப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படி எடுக்கணும் அல்லது நான் வந்து இன்ஜினியரிங் என்கிட்ட பண்ணணும்னு சொன்ன எண்ணத்தில் ஃபிசிக்ஸை படிக்கல. ஆக்சுவலி ஃபிசிக்ஸை படித்தது ஒரு பெஷனேட்டாக, அதாவது ஒரு விருப்பத்தோடு தான் படித்தது. இதில் ஒரு வித்தியாசமான லெவலுக்கு யோசிக்கலாம்ன்ற மாதிரி. ஸோ அந்த ஐடியாவில் தான் படித்தது. ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த இடத்துலையும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4500 பேருக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஃபிசிக்ஸ் கம்யூனிட்டி ஒன்று உருவாக்குகிறேன். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் லெவலில் போய்த்து கொண்டிருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆக்சுவலாக இந்த ஃபிசிக்ஸில் வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம்னு சொன்ன நோக்கத்தில் தான்
இந்த 2026 என்ன செய்கிறேன்னு சொன்னால் ப்ரீமியம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த 3 பேக்கேஜஸுக்கான விஷயங்களை நான் மேலே போட்டிக்கிறேன். அதில் வந்து ஆக்சுவலி இந்த ரிவிஷன் எப்படின்னு சொன்னால் நிறைய மாதிரி நடக்கலாம். ஆக்சுவலி அதாவது படித்த தியரி மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து கொண்டு போகிற தியரி பேட்டர்னில் நடக்குது நிறைய இடங்களில் ரிவிஷன். ஸோ நான் ஆக்சுவலி அந்த மாதிரி ரிவிஷன் செய்யலை. ஆக்சுவலி எப்படின்னு சொன்னால் 100% இந்த கொஸ்டின்ஸ் மூலம் வந்து இந்த இடத்துல வந்து அதாவது ஃபுல் சிலபஸை வந்து பேசக்கூடிய முறையில் தான் செஞ்சுக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் யோசிக்கிறது வந்து குவான்டிட்டியை அப்படி தானே. நாங்கள் வந்து எப்படி நாங்கள் எங்களோட பேப்பர் கிளாஸில் 1000 கொஸ்டின் செஞ்சோம், 2000 கொஸ்டின் செஞ்சோம், 5000 கொஸ்டின் செஞ்சோம், பிரயோசனம் இல்லை. நீங்கள் செய்கிற கொஸ்டின் 100 கொஸ்டின் செஞ்சீங்கன்னு சொன்னாலும் அந்த 100 கொஸ்டின்குள்ளேயும் உங்களோட ஃபுல் சிலபஸுக்கான ஃபண்டமெண்டல் இருந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் மட்டும் அந்த ஐடியா வருதுன்னு சொன்னால், அந்த ஐடியாவை வந்து இன்க்ளூட் பண்ணி பேசப்படுதுன்னு சொன்னால் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்னோட ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி எப்படி நான் வந்து 10,000 டிஃப்ரெண்ட் ஷாட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுறது இல்லை, ஒரு ஷாட்டை வந்து 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னார். ஸோ அது மாதிரி தான் எங்களுக்கும். ஸோ நாங்கள் வந்து 10,000 கொஸ்டின் செஞ்சு வேலையில் எங்களுக்கு நாங்கள் செய்கிற கொஸ்டின் கொஞ்சம்னு சொன்னாலும் அந்த செய்கிற கொஸ்டின்குள்ளே முழு சிலபஸையும் ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்லேருந்து முழுமையாக பேசணும். ஸோ அந்த வேலையை தான் இந்த நான் ரிவிஷனில் முழுமையாக செஞ்சுக்கிறேன் ஆக்சுவலி. அது வந்து உங்களுக்கு பேக்கேஜ் 1 வந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்ஸ், SHM, சவுண்ட், ஆப்டிக் ஃபிசிக்ஸ், அதாவது லைட்டுக்குரிய பாதி, அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், இந்த 6 செக்ஷன்ஸுக்கும் உரிய ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியாவை கவர் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து பேக்கேஜ் 1 இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 16 செஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும் சாலிட் வீடியோ செஷன் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக நீங்கள் ஒரு ஜூம் கிளாஸ் உண்டு அல்லது ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ் ஒன்று போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு சாலிட் வீடியோன்னு சொன்னால் அதில் வந்து டைம் வேஸ்ட் இல்லை ஆக்சுவலி. இப்போ ஜூம் கிளாஸோ ஃபிசிக்கல் கிளாஸுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அதில் சார் வந்து கேள்வி தருவார், அதுக்கப்புறம் சின்ன ஒரு டைம் ஒன்று எடுக்கும், இன்டர்வல் தருவாங்க. ஸோ இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும் தானே. சாலிட் வீடியோவில் அப்படி இல்லை ஆக்சுவலி. 100% உங்களுக்கு டைம் வேஸ்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல மறுபடியும் ரிப்பீட் பார்க்கணுமோ அந்த இடத்த மாதிரி ரிவைண்ட் பண்ணி பார்த்து ஒன்றுக்கு எத்தனையோ முறை பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை பிக்கப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சாதாரணமாக ஒரு சாலிட் வீடியோவில் 1 ஹவர்னு சொல்கிறது ஒரு ஜூம் கிளாஸ் அல்லது ஒரு ஃபிசிக்கல் கிளாஸ்ன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 ஹவர் கிளாஸுக்கு ஈக்குவலன்ட். அது நீங்கள் சாதாரண ஜூம் கிளாஸ் உண்டு அல்லது ஃபிசிக்கல் கிளாஸ் ஒன்று யார்கிட்ட போகிறீங்க ஒரு 3 ஹவர் கிளாஸுக்கு போகிறீங்கண்டா ஒரு சாலிட் வீடியோன்னு சொன்னால் அது 1 ஹவர் வீடியோவுக்கு வந்து ஈக்குவலன்ட். அது சொந்தமாக விஷயங்கள் தான் இந்த இடத்துல நான் வந்து அந்த டைம் வேஸ்ட்டிங் கன்சிடர் பண்ணி சாலிட் வீடியோவில் போடுறதுக்கான ரீசன். ஸோ இது வந்து பேக்கேஜ் 1. ஆக்சுவலி பேக்கேஜ் 1 வந்து நான் ஜனவரி பிப்ரவரிக்கு தான் இதில் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னால் பிளான் பண்ணிது. ஸோ அதை ஆனாலும் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசம்பர் இன்டர்மீடியட் மாதிரி கொடுத்துருந்தேன் ஆக்சுவலி. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து யூஸ் எடுத்து கொண்டிருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு வந்து பட் ஒஃபிஷியலாக ஜனவரி பிப்ரவரி தான் இந்த இடத்துல. உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எத்தனை முறை வேணும்னு பார்க்கலாம் இதில், அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஆனாலும் வந்து அந்த ஜனவரி பிப்ரவரி டைம் லிமிட்டுக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது என்னது அந்த எஃபிஷியன்சி ஆகிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்னும் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரங்கன்னு சொன்னால் இந்த பேக்கேஜ் 1க்குரியது உங்களுக்கு வந்து ஜனவரி 5th வரைக்கும் வந்து டைம் தரப்படும். இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன் 100% வந்து கொஸ்டின்ஸ் மூலம் தான் வந்து ஃபிசிக்ஸை பேசிக்கிறேன் ஒரு வித்தியாசமான ஒரு லெவலில். ஸோ உண்மையில் அந்த கொஸ்டின்ஸ் மூலம் தியரியில் வந்து டீப்பாக போக வேண்டிய இடங்கள் நிறையவே பேசிக்கிறது. ஸோ அதில் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் உங்களுக்கு ஊட்டி விடுறதுக்கு. ஸோ அந்த விஷயம் அடுத்தது இந்த இடத்துல பேக்கேஜ் 2க்குரிய விஷயம் எப்போ இருக்குதுன்னு சொன்னால் மார்ச் ஏப்ரல். ஸோ அந்த விஷயத்தை நான் நேரத்தோட சொல்லி விட்றேன். காரணம் என்னன்னு சொன்னால் அதுவும் நிறைய பேர் கேட்ட சுட்டி. ஸோ அது வந்து ஒரு கோல்டன் சீரீஸ். அது எப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் சீரீஸ் வந்தது. அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் தரத்தில் உள்ள காணப்படக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சீரீஸ். அதாவது இந்த இடத்துல மெக்கானிக்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வரைக்குமான பாதி, அதாவது மெக்கானிக்ஸ், அதே மாதிரி இந்த இடத்துல வந்து SHM, சவுண்ட், லைட், அதே மாதிரி தேர்மல் ஃபிசிக்ஸ், ஹீட்டுக்குரிய பாதி இருக்குது, ஜி ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிசிட்டி. இந்த இடத்துல ப்ரொப்ரேடியேஷனுக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து நான் விளங்கப்படுத்திக்கிறேன். பட் அந்த ப்ரொப்ரேடியேஷன் எலக்ட்ரானிக்ஸுக்குரிய பாதையை வந்து அதாவது வந்து வேறொரு சீரீஸ் செய்கிறேன்னு பார்க்குறேன். அது வந்து எக்ஸாம் கிட்ட வாய். ஸோ மேலே இந்த பேக்கேஜ் 1ம் பேக்கேஜ் 2ம் கிட்டத்தட்ட 44 அல்லது 45 MCQக்கு வந்து முழுமையாக செட் ஆகுது. 50க்கு ஃபைனல் எக்ஸாம் 50 MCQ தானே. ஸோ அதில் 44 அல்லது 45 MCQ வந்து முழுமையாக செட் ஆகுது. ஸோ முழுமையாக செட் ஆகக்கூடிய பாதி தான் இந்த இடத்துல இந்த 2 சீரீஸும் இந்த 2 பேக்கேஜஸும். ஸோ உண்மையில் வந்து கோல்டன் சீரீஸில் எடுக்கக்கூடிய இந்த பேக்கேஜ் 2 மார்ச் ஏப்ரலுக்குரியது வந்து அதில் எடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் ப்ரொஃபஸர்ஸ் டைரின்னு சொல்லி ஒன்றிக்குது. இப்போ இந்த இடத்துல A-level மார்க் A-level பேப்பர் கூடிய ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ்லாம் இந்த இடத்துல எங்கள்கிட்ட ப்ரொஃபஸர் ரோசஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து
ஆக்சுவலி எங்களோட ப்ரொஃபஸர் சாந்த கமகே சார் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல முந்தி பேனலில் இந்த ஒருத்தன் இந்த இடத்துல ப்ரொஃபஸர் காலிங் பண்டார் சார். ஸோ இவங்கள்ட வந்து பேப்பர் இவங்களோட கொஸ்டின்ஸ் இதில் வந்து எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுலேருந்து தமிழ் மீடியத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தரமான கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ப்ரொப்பியூவில் சிங்கள மீடியம், அதாவது சிங்கள மீடியம் ஸ்கூல்ஸில் இருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி தமிழ் மீடியத்தில் இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் இருக்குது, மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏண்ட வந்து ஓன் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு செட் ஒன்று கவர் பண்ணி தான் இந்த வந்து கோல்டன் சீரிஸ் இருக்குது. ஸோ இப்போ இது 100% வந்து எக்ஸாம் ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு உங்களுக்கு அதாவது 2010 2024 வரைக்கும் ஒரு ஷெடோ சீரிஸ் உண்டு. அதாவது இந்த பாஸ் பேப்பரில் எப்படி கொஸ்டின் வந்துச்சோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கொஸ்டினை கொடுத்தான்னு சொன்னால் இன்னும் வேறு லெவலில் திங்க் பண்ணி அடுத்தது வந்து எக்ஸாமுக்கு எப்படி அவங்க ப்ரிப்பேர் ஆகிறது என்ற நோக்கத்தில் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேயும் வந்து 100% வந்து அந்த கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மேலதிகமாக வந்து நிறைய இடங்களில் வந்து தியரியை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறேன் வேறு லெவலில். ஸோ வந்து இது வந்து அடுத்த சீரிஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த 2 சீரிஸும் போதுமோளுக்கு அதாவது ஃபைனல் எக்ஸாமில் 50க்கு 44 அல்லது 45 MCQ வந்து சொலிடாக ஐடியா எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி. மற்ற 5-6 MCQ குரூபாதி தான் இந்த இடத்துல அதாவது அதே மாதிரி ரேடியேஷன் எலக்ட்ரானிக்ஸ் குரூபாதி. ஸோ அதை வந்து நான் வேறு செய்யணும்னு பார்க்குறேன் ஆக்சுவலி. அதை நான் போகிற உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது வந்து மார்ச் ஏப்ரலுக்குரிய பாதி. ஸோ இதான் இந்த இடத்துல கோல்டன் சீரிஸுக்குரியது. ஸோ இதான் முழுமையான விளக்கம் ஆக்சுவலி. அப்போ வந்து நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால் இந்த ரிவிஷன்ட 2026 ப்ரீமியம் ரிவிஷன்ட பொறுமதி நான் சொன்ன ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு எப்போ விளங்கும்னு சொன்னால் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் டைம் இன்னும் 7 மாதத்துக்கு போகிறோம் 6 மாதத்துக்கு போகிற விளங்கும் உங்களுக்கு நான் சொன்னதுக்கான பொறுமதி அந்த நேரமோட ஃபிசிக்ஸ் லெவல் எப்படி இருக்குதுன்னு சொன்ன அந்த பொறுமதி வந்து விளங்கும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும். ஸோ வந்து நான் செல்ல தேவையில் ஆக்சுவலி இப்போ பேக்கேஜ் 1 எடுத்த நிறைய பேர் கமெண்ட் செய்யுது எந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ என்ன சொன்னால் பேக்கேஜ் 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஜனவரி 5 வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வஸ்ட் படி தான் போட்டேன். அதையும் ஜனவரி 5 நெக்ஸ்ட் மண்டே, நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் டைமிங் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் போட்டிக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அந்த வசனத்தை அந்த விஷயத்தையும் வந்து கன்சிடர் பண்ணால் சரி. ஏன்னு சொன்னால் நான் வந்து February லாஸ்ட்டுக்கு மாதிரி இந்த இடத்துல வந்து பேக்கேஜ் 2 வந்து கொடுக்குறது பிளான் பண்ணிக்கிறேன். அதாவது மார்ச்சில் தான் அது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, February அங்கே இறுதியில் மாதிரி. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு போகிறோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக விளங்கணும் சரிதானே. ஸோ முழுமையான விளக்கத்தை